ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம ஒரு நீர்மோர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீர்மோர் வந்து ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி கேர்டு கொஞ்சம் எடுத்துக்கணும். இதுக்கு வந்து இது கூட இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, பெருங்காயம், பச்சை மிளகாங்க, இவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்றா இப்படி தட்டிக்கணுங்க. சில பேர் கட் பண்ணி போடுவாங்க, நான் கட் பண்ணி போடல, தட்டி போடுவேன். இப்படி தட்டி போட்டோன்னா அந்த டேஸ்ட், அந்த ஜூஸ் வந்து கரெக்டாக மோரில் இறங்கிடுங்க. இந்த மாதிரி தட்டிக்கணுங்க. இப்போது இந்த கேர்டு இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இதை நல்லா கட்டி இல்லாமல் இப்படி கடைஞ்சிடணுங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னால் வந்து என்னுடைய டிஷ்ஷஸ் வந்து நான் என்ன பண்ணுறேனோ அது வந்து உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் வரும். அப்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டோம், நல்லா கடைஞ்சிடணும். நல்லா கடைஞ்சிக்கணுங்க. இந்த மாதிரி கடைஞ்சிட்டு இது இருக்கு இல்லைங்களா, தட்டி வச்சதை இதில் போட்டுடணும். போட்டுட்டு இதையும் இப்படி கடைஞ்சிடணும். இது கூட லெமன் வேணுங்கிறவங்க பிழிஞ்சிக்கோங்க. எனக்கு லெமன் நான் ஆட் பண்ணலைங்க. ஐஸ் க்யூப் வேணுங்கிறவங்க இதில் போட்டுக்கோங்க. சால்ட் பத்தாதவங்க இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையான அளவு சால்ட்டு இதில் இருக்கிறதுனால போதும்னு விட்டுட்டேங்க. இதை நல்லா கடைஞ்சிடணும். கடைஞ்சிட்டிங்கன்னா மோர் ரெடிங்க. ஏதோ இந்த மாதிரி வந்துடுங்க மோர். இந்த மோர் வந்து வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக நமக்கு ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நீர் மோர் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்க. கண்டிப்பாக இதை இந்த சம்மர் சீசனில் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சேர்த்துக்கோங்க. தேங்க்யூங்க.